பிற்கால இளைஞர்களை எல்லா சாலைகளும் தகவல் தொழில்நுட்பத்துறையை நோக்கிய செல்கின்றனர் என்று சொல்லும் அளவிற்கு ஐடி துறை சார்ந்த வேலைகளை விரும்புகிறார்கள் இளைஞர்கள். அவர்களின் வேலை தேடலுக்கு விடை சொல்லும் வகையில் சென்னை தரமணி டைடல் பார்க்கில் நடைபெற்ற ஒரு வேலைவாய்ப்பு முகாமில் கதை இது. தற்போது வேலை தேடும் இளைஞர்களின் முதல் தேர்வாக இருப்பது தகவல் தொழில்நுட்பத்துறை தான். இதை புரிந்து கொண்டிருக்கும் பல தனியார் ஐடி நிறுவனங்கள் இளைஞர்களை ஈர்க்க அவ்வப்போது வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் சென்னை தரமணியில் அமைந்துள்ள டைடல் பார்க்கில் சாப்ட்வேர் டெஸ்டிங் கம்பெனி என்ற நிறுவனம் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. இதில் பொறியியல் பட்டதாரிகள் மட்டுமல்லாமல் கலை அறிவியல் படித்தவர்களும் பங்கு பெற்றனர். சுமார் 15க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த முகாமில் இளைஞர்கள், மாணவ மாணவிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இது ஃப்ரெஷர்ஸ் கோர்ஸும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யார் யார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்ற டொமைனில் இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க, படிக்க போகிறாங்க, ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து 9வது ஆண்டாக இந்த முகாமை நடத்துவது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வேலைவாய்ப்பு முகாமை நடத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு, கலந்தாய்வு மற்றும் நேர்காணல் உள்ளிட்ட சுற்றுகள் நடத்தப்பட்டன. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேரடியாக அந்தந்த நிறுவனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட உள்ளனர். இங்கே சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதோட யூசஸ் என்னென்ன நாங்கள் கம்பெனியில் பண்ணுறோமோ அது எல்லாமே சொல்லித்தராங்க. அண்ட் ஜாப் ஃபேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட கசின் இங்கே தான் படித்தாங்க, எஸ்டிசியில் படித்து இப்போ கோட்டானில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜாப் ஃபேர். நான் எஸ்டிசியில் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். இங்கே அவங்க படிக்கும் போதே ஜாப் ஃபேர் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இப்போ படித்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஜாப் ஃபேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எனக்கு இங்கே கிடைச்சோன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பிற மாநில மாணவர்களும் கலந்து கொண்டனர். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிப்பு குறித்த ஆர்வத்தை மாணவர் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதே இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதோட தொடர்ச்சியா இந்த கம்பெனி அடுத்த மாதம் பெங்களூர்ல இதே மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு முகாமை நடத்த இருக்காங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறது, அதுல கலந்துக்கிறதும் தங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு இங்க வந்திருக்கிற மாணவர்கள்லாம் சொல்றாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் காயத்ரி.